ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். பாப்பா பேர் வந்து தாஹீரா. இவளுக்கு வந்து 14 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க பாப்பாவோட ஏஜ் என்னன்ட்டு. பாப்பாவுக்கு வந்து 14 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்தா பாப்பா வந்து ரொம்பவே சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. 6 o'clock எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே வந்து அவங்க டங் க்ளீன் பண்ணி வாட்டர் இன்டேக்கில் ப்ராப்பராக எடுத்துட்டாங்க. மார்னிங் எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து டங் க்ளீன் பண்ணி தண்ணி குடிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நான் பண்ணிகிட்ருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கவு மில்க் தான். 1 year ஆனதுலேருந்து பாப்பா வந்து நான் கவு மில்க் நான் கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நான் 2 times வந்து நான் வந்து கவு மில்க் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பாட்டில் ஃபீட் வந்து பாப்பா வந்து இயர்லி ஸ்டேஜில் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுனாங்க. எடுத்த உடனே வந்து பாப்பா வந்து நல்லா ஃபீட் எடுக்கலை. ஆல்மோஸ்ட் ஒரு 1 month கிட்ட வந்து நல்லாவே ஆச்சு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் டைம் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பா வந்து ஃபீட் நல்லாவே எடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த சக்கிங் இஷ்யூஸ் கூட இருந்தது. இப்போ வந்து நல்லாவே வந்து பாப்பா சக் பண்ணி குடிக்கிறாங்க பாப்பா. ஸோ வந்து நான் மில்கில் ஏதாச்சும் வந்து ஆல்ரெடி சுகர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்பீட்டட் டவுட்ஸ் வருது உங்களுக்கு. நான் பாப்பாவுக்கு வந்து வெறும் ரா மில்க் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன் நான். எந்த ஒரு சுகர் கண்டனும் நான் பாப்பாவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல நான். ஸோ என் பெரிய பொண்ணுக்குமே அப்படி தான் வந்து சுகர் இல்லாமல் தான் இன்னுமா வந்து மில்க் குடிச்சிட்ருக்கா. அதே மாதிரி தான் வந்து என் சின்ன பொண்ணும் சுகர் இல்லாமல் தான் குடிக்கிறான். பட் ஆனால் இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபுல்லாக மில்க் குடிக்கிறாங்கன்னா கேட்டிங்கன்னா ஃபுல்லாக இல்லை, ஒரு கால்வாசி தான் வந்து மார்னிங்கில் வந்து குடிப்பாங்க. ரொம்ப எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இயர்லி மார்னிங் வந்து பேபிஸ் வந்து தூங்கி எழுந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பசி இருக்காது. நம்ம மில்க் கொடுக்கணுமே சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு வந்து நம்ம மில்க் நம்ம கொடுப்போம் நாங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாப்பாவோட மில்க் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எப்போ கொடுப்பேன்னு பார்த்தீங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour இல்லைனா 1.5 hours கழிச்சு தான் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் கொடுப்போம். ஸோ வந்து மில்க்குக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து கேப் வந்து 1 hour மேலே இருக்கணுங்க. ஸோ பாப்பா மில்க் குடித்த உடனே வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து நம்ம ஃபுட் கொடுக்கக்கூடாது, டைஜஷன் ஆகாது பேபிஸ்க்கு. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து நீங்கள் பேபிஸ்க்கு வந்து 1 year ப்ளஸ் பேபிஸ்க்கு வந்து நீங்கள் இளநீ கூட நீங்கள் கொடுக்கலாம் இயர்லி மார்னிங்கில். அப்போ வந்து மில்க் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இளநீ நீங்கள் கொடுங்க. ஸோ இன்றைக்கி பாப்பா டெரஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 7 o'clock தான். ஸோ மார்னிங் எப்போவுமே வந்து நாங்கள் டெரஸ்க்கு நாங்கள் வந்துடுவோம் நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங்கு. ஸோ வர வர சன் ரொம்பவே வந்து 7 மணிக்கெலாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுதுங்க. ஸோ வெயில் அந்தளவுக்கு பாப்பாவுக்கு வந்து தாங்கவே முடியல. பட் இருந்தாலுமே அவங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க நடக்கிற அந்த ஷேடோலாம் பார்த்துட்டு அவங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் வந்து பாப்பா வந்து நல்லா ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஆளுங்க போகிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து பிடிக்குது. ஸோ அதுக்காகவே வந்து அவங்க டயர்ட் ஆனாலுமே வந்து மேலே வந்து கூப்பிட்டு வர சொல்லிடுறாங்க. ஸோ எல்லா பேபிஸ்க்குமே வந்து சன் எக்ஸ்போஷர் வந்து ரொம்பவே முக்கியங்க அவுட்டோர் கூப்பிட்டு போகிறது. உங்களால் முடியலன்னா பார்க் எங்கேயுமே நீங்கள் கூப்பிட்டு போனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் டெரஸ் கூப்பிட்டு போங்க. ஸோ எனக்கு வந்து ஃபுல் பேக்கடாக போயிட்டுருக்கு. எனக்கு இன்னொரு பேபி இருக்குன்றதுனால நான் அவளையுமே நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு பேபிஸை வந்து நான் எங்கேயுமே என்னால் வெளியில் கூப்பிட்டு போக முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து எப்படி வந்து ஹாப்பியாக வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேனோ ஸோ அந்தளவுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னால் இப்போ முடிஞ்சதை வந்து டெரஸ் கூப்பிட்டு வரது தான் மார்னிங் அண்ட் ஈவினிங். அதனால் வந்து நான் கம்பல்சரி வந்து பாப்பாவுக்கு வந்து அதை மட்டும் வந்து நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் இயர்லியாகவே பண்ணிடுறேன் நான். ஸோ பாப்பா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். ஏன்னா வந்து என் பெரிய பொண்ணு ஸ்கூல் போகணுன்றதுக்காக வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் நான் சீக்கிரமாக ரெடி பண்ணிடணும். ஏன்னா இவளையும் நான் பார்த்துக்கணும், ஸோ அவளையும் நான் பார்த்துக்கணுன்றதுனால நான் கொஞ்சம் இயர்லியாக நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். ஸோ வந்து 2 பேபிஸ் இருக்க மம்மிக்கு தெரியும் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே வந்து நான் ஸ்கெடியூல் பண்ணி தான் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்போ தான் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்ட் டைமில் முடிஞ்சால் கொஞ்சம் வந்து நானும் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ அப்படி தான் என் ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்கிறது தான் சட்னி ரெசிபி கேட்டிருக்கீங்க. அதுவுமே குறிப்பாக வந்து அந்த மின்ட் சட்னி கேட்டிருக்கீங்க. ஸோ அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் மின்ட் நிறைய எடுத்திருக்கேன் நான். ஸோ ரொம்பவே இந்த சம்மரில் வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்குதுங்க. 3 கட்டு வந்து 15 ரூபாய்க்கு ஏதோ கிடைக்குது. அதனால் வந்து வீக்லி வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பேபிஸ்க்கு வந்து மீட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 1 year ஆனதுனால வந்து ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு புளியும் எடுத்துருக்கேன். நீங்கள் 10+ மந்த்லேருந்து கொடுக்குறதா இருந்தீங்கன்னா பச்சை மிளகாவும் புளியும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கேங்க நான். அதே மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஸோ இது இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஜீரகம் கூட ஆட் பண்ணால் நான் இன்றைக்கி வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா
உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுங்கள். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து நீங்கள் வந்து கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் நல்லாவே ஷ்ரிங்க் ஆகணுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கை நிறைய வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன், கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து குவான்டிட்டி நிறைய இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்ம வந்து வதங்கினா சீக்கிரமாக ஈஸியாக வதங்கிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக தான் ஆகும் இந்த சட்னி வந்து. ஸோ நான் இது வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நான் வந்து என் 2 பேபிக்குமே வந்து நான் குக் பண்ணுறேன். ஸோ என் பெரிய பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவேன். இந்த வந்து க்ரீன் சட்னிலாம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இது மாதிரி சுருங்கினா போதும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்லா ஆற வைக்கணுங்க. இது நம்ம மிக்ஸியில் கூட பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து கூலானதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் வந்து செமி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து இட்லியில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் வந்து லிக்விடாக கூட பாப்பாவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு ஊட்டலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி நிறைய கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா பிசைஞ்சு ஊட்டுறதா இருந்தால். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து 1 இயர் ஆனதுனால ஃபிங்கர் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அதனால் வந்து நாங்கள் இட்லியில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இந்த பாருங்கள் இட்லியுமே நல்லா வெந்துடுச்சு. ஸோ இட்லியில் என்ன கருப்பு கலரில் இருக்குது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறேங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து இட்லியில் வந்து அந்த கருப்பு கலராக வருது. ஸோ நான் ஒரு இட்லி எடுத்துருக்கேன், பீஸா கலர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து நான் சட்னியை வந்து நம்ம இது மாதிரி இட்லியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து டாட்லராக இருந்திங்கன்னா கூட இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது அவங்க இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி அப்படியே சும்மா வைக்கிறத விட இது மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்காக நம்ம டைம் ஒதுக்குனா வந்து ஸோ அவங்க ஃபுட்டு வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பா வந்து ரொம்பவே எங்கேஜாக இருப்பாங்க. இது மாதிரி ஃபிங்கர் ஃபுட் கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour கிட்ட கூட வந்து பாப்பா வந்து இந்த ஒரு இட்லியை வந்து அவ்வளோ நேரம் சும்மா கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. ஸோ புதினாவில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. 6+ மந்த்லேயே வந்து பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து புதினா இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க. சூப்பாகவும் எடுத்து கொடுக்கலாம், இல்லை வந்து பியூரியாகவும் எடுத்து கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 6+ மந்த்தில் வந்து பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ 10 மந்த்தில் இருந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சட்னி ரெசிப்பியாக வந்து கொடுக்கலாங்க. ஸோ இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் ஆகுங்க பேபிஸ்க்கு இது. ஸோ இந்த மாதிரி இன்டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, இல்லைனா ஸ்டொமக் பெயின் ஏதாச்சும் பேபிஸ்க்கு இருக்கிறது, இல்லைனா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே வந்து இது க்யூர் பண்ணவங்க. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க. கீரைக்கு ஈக்குவலான ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குதுங்க இதில். ஸோ வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இந்த வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுங்க. வீக்லி வந்து 2 or 3 கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலாம். ஸோ பாப்பா இப்போ ஏன் ரொம்பவே டல் ஆகிட்டாங்க, சுகமாயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டரை வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுமே இப்படி தான் ஸ்கூல் கிளம்பும் போது எல்லாமே தாயராக்கு வந்து ஒரு கிஸ் கொடுக்காம போகவே மாட்டோம் அவளுமே. ஸோ அவங்க போனதுனால பாப்பா வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு. அதே மாதிரி தண்ணி வந்து நிறைய கொடுங்க பேபிஸ்க்கு. தண்ணி வந்து எவ்வளோ பேபிஸ் இன்டேக் பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து பாப்பா வந்து கொஞ்சம் வந்து டயர்ட் ஆகாமல் விளையாடுவாங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் இந்த சம்மரில் மெயின் வந்து பேபிஸ் வந்து டீஹைட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதனால் அதுக்கு தண்ணி நிறைய கொடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து இது மாதிரி விளையாடுவாங்க. இப்போ வந்து பாப்பா வந்து நிறைய டாய்ஸ் வச்சுட்டு விளையாடுறாங்க. ஸோ என்னன்னு தெரியல, இந்த டைமிங் அப்படியே தெரியல, டாய்ஸ் கூட கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கிட்ட வந்து பாப்பா வந்து விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பாப்பா வந்து டேரெக்டாக போய் தூங்கிடுவாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடணும், இல்லைனா பனானா சாப்பிடணும்னா குளித்து முடிச்சுட்டு தான் பாப்பாவுக்கு நான் கொடுப்பேன் நான். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே பாப்பாவும் குளிக்க மாட்டாங்க. ஒரு 1 hour கிட்ட ஆகும். 1 hourக்கு மேலே தான் பாப்பா வந்து குளிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி தாங்க வந்து தாயரா பாப்பாவோட வந்து மார்னிங் ரொட்டீன் போகும். பட் டெய்லியுமே வந்து இப்படி போகுமானா கிடையாது. ஸோ வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு டைமிங் வந்து பாப்பாவுக்கு மாறும். பட் ஆனால் ரொட்டீன் எல்லாமே இப்படி தான், டைமிங் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அது வந்து பாப்பா வந்து எழுந்துக்கிற டைம் பொறுத்து. ஸோ சம்டைம்ஸ் வந்து பாப்பா வந்து 8 o'clock வரைக்கும் கூட தூங்குவாங்க. அப்போ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் வந்து கொடுக்க மாட்டேன். டேரெக்டாக வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு 10 o'clock போல் வந்து 10:30க்கு வந்து பாப்பா குளித்து முடிச்சதுக்கப்புறமா மில்க் குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து நான் தூங்க வச்சுருவேன். ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா பேபிஸும் என் பேபியுமே வந்து கரெக்டாக டைமிங்க்கு 6 o'clock எழுந்துப்பாங்கன்னா கிடையாது, இந்த டைம் தான் ஃபீட் பண்ணுவாங்கன்னா கிடையாது. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு நாள் வந்து மாறிட்டே இருக்கும். உங்கள் பேபிஸும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா பேபிஸுமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான்
நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். பாப்பாவை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்ட நிறைய ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணணும், இல்லைன்னா இங்கே வந்து இந்த ஃபுட் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாச்சும் நிறைய ஃபுட்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நானுமே வந்து அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.